நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நாம சட்டத்தை பத்தி பேசுறோம். சட்டம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு கல்யாணமானதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க குரான்ல உங்க மனைவியோட எப்படி உறவு வச்சுக்கணும்னு விளக்கிங்க. அப்புறம் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னு விளக்கி. சட்டம் நாம எதை பத்தி பேசுறோம்னா கணவன் மனைவி உறவுக்கான சட்டம். அப்புறம் பெற்றோர் குழந்தை உறவோட பிணைக்கும் குரான்ல ஒரு தலைப்பாக. குரான் சட்டங்களை பத்தி கூட பேசல, அது உறவுகளை பத்தி அது சொல்லுது. மனிதர்களோட கணவன் மனைவியோட அண்ணன் தம்பிகளோட அக்கா தங்கைகளோட அப்புறம் எப்படி இருக்கணும், சும்மா எப்படி இருக்கணும் மட்டும் இல்ல. சோ அதை நீங்க மனசார புரிஞ்சுக்கலன்னா உண்மையான அர்த்தத்துல யதார்த்தத்துல இந்த விஷயத்துக்கு உங்களால வர முடியாது. நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இந்த விரிவுரைகள் எல்லாம் கொடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு சும்மா விளக்கி சொல்ல பாக்குறேன். மக்கள் இது வெறும் சட்ட புத்தகம்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க சொல்ற அந்த அன்பு இறைவனோட அன்போட பெருசா இருக்க முடியாதுன்னு அது சொல்லுது. ஏன்னா உங்க அப்பா அம்மா சகோதரன் சகோதரியில எது மேலேயாச்சும் வச்சிருக்க அன்பு எல்லாம் வல்ல இறைவனோட அன்போட மிஞ்சி போச்சுன்னா அங்கதான் நீங்க எல்லையை மீறி சட்டத்தை மீறீங்க. ஆபிரகாமும் நமக்கு இதையேதான் கத்து கொடுத்தார். ஆபிரகாம் நமக்கு கத்து கொடுத்தாரு, நீங்க எதையாவது நேசிச்சாலும் இறைவனுக்கு கீழ்ப்படியணும். தம்பி உங்க பேர் என்ன? ஜெஃப்ரி. ஜெஃப்ரி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஜெஃப்ரி, நீங்க ஆரம்பத்துல நல்ல விஷயங்கள் தான் சொல்றீங்க, நான் இதை மறுக்கல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இறைவன் நமக்கு நாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவரோடான உறவு வளருது. அந்த உறவுல நீங்க நேரடியா இறைவனோட தொடர்புல இருக்கீங்க. உங்களுக்கு ஆபிரகாமோ மோசஸோ இயேசுவோ இல்ல முகமோ தேவையில்லை. இறைவன் உங்ககிட்ட நேரடியா பேசுறாரு. அப்புறம் நீங்க நினைச்சதை செய்யக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இருங்க, நான் உங்ககிட்ட நான் நீங்க சொல்லும் போது எனக்கு பிடிச்சதா இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க செய்யலாம். அதனாலதான் பாருங்க, சாதாரணமா மக்கள் பேசும்போது அவங்க மனசுல இறைவனை பத்தி ஒரு கற்பனை வச்சிருக்காங்க. ஆமா, சிலருக்கு அவங்க சொந்த கருத்து, எல்லாருக்குமே, உங்களுக்கும் கூட. ஏன்னா உங்களுக்கு இறைவனோட எந்த தொடர்பும் இல்ல. ஆமா, எனக்கு தொடர்பு இருக்கு. இல்ல, அது அப்படி குரான்ல நான் உங்களுக்கு காட்ட முடியும், அது உங்களோட வெறும் மாயன்னு அது சொல்லுது. ஆமா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தட்டினால் திறக்கப்படும், தேடினால் கிடைக்கும், கேட்டால் கொடுக்கப்படும். இயேசுவே சொல்லியிருக்காரு, உங்க குழந்தை அப்பம் கேட்டா நீங்க அவனுக்கு கல்ல கொடுப்பீங்களா? இல்ல, நீங்க கேட்கதான் செய்யணும். நிறைய பேருக்கு உதவி கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க கேட்கறது இல்லை, அவங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை. அதை என்ன சொல்லுவீங்க? ஹாஃபிஸ், ஆசீர்வாதம். சரி, ஆமா, ஆசீர்வாதம். அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க கேட்கறது இல்லை. சரி, கேட்கறது இல்லை. ஆமா, தெரியல. நீங்க செய்யற காரியத்துக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தை கேட்கலன்னா அப்புறம் ஏன் அதை செய்றீங்க? புரியுதா? அது முக்கியம்னா நீங்க உதவி கேட்கணும். நான் ஏதாவது முக்கியமானதை செய்யணும்னா அதை செய்ய எனக்கு உதவ சொல்லி கடவுள்கிட்ட கேட்கணும். புரியுதா? இப்போ நீங்க அற்புதத்தை பார்க்கணும்னா இது அற்புதத்தை பார்க்கணுமா? இப்போ இதை படிங்க. இப்போ இது உங்களுக்கு அற்புதங்களை காட்ட ஆரம்பிக்கும். சரி, எந்த அதிகாரம்? முதல்ல இதை படிங்க. சரி, அப்புறம் கொஞ்ச நேரம் கொடுங்க, இந்த புத்தகத்தோட அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. இதை படிங்க. என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்கும் போது கடவுள் அவர் உம்மிடம்னா யாரு? நான் தான் உம்மிடம். சரி, நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக அருகில். இதை யார் சொல்றது? என்னுடைய அடியார்கள். நாம எல்லாரும் யாருடைய அடியார்கள்? கடவுளோட. ஆமா, அப்படிதான் இருக்கணும் நம்புறேன். ஆமா, கண்டிப்பா கடவுள் அவர் தான் பேசுறாரு. கடவுள் சொல்றாரு நம்மளுடைய அடியார்கள். அவங்களை பத்தி நான் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கேன். பிரார்த்தனை செய்யற ஒவ்வொருத்தரோட வேண்டுதலையும் நான் கேட்கிறேன். அவன் என்ன கூப்பிடும் போது அவங்களும் அனுப்புவோம். என் அழைப்ப கேட்க சரியான பாதையில நடக்கிறதுக்காக என்கிட்ட நம்பிக்கை இல்ல. அவர் இப்போதான் உங்களுக்கு பதில் சொன்னார். அப்படியா? அவர் சொன்னார், என் அடியார்கள் என்கிட்ட கேட்கும் போது. ஆமா, நானும் உங்களுக்கு அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல, அவர் இப்போ உங்களுக்கு பதில் சொல்றாரு. என் அடியான என்னை பத்தி உங்ககிட்ட கேட்கும் போது நான் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கேங்க. அவ என்ன கூப்பிடும் போது உங்க அழைப்பை நான் கேட்கிறேன். நான் அந்த அழைப்புக்கு பதில் அளிக்கிறேன். அவங்களும் மனப்பூர்வமா என் அழைப்பை கேட்கிறேன். இப்போ நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. இந்த புத்தகத்துல இருந்து அவர் உங்களுக்கு பதில் சொல்றதை நான் காட்டுறேன். இல்ல, கேளுங்க. உங்க மனைவியை பத்தி, உங்க அம்மாவை பத்தி, உங்க மகளை பத்தி, எதை பத்தினாலும் நான் உங்களுக்கு குரான்ல காட்டுறேன். இதுதான் இந்த புத்தகத்தோட ஆச்சரியம். இது உண்மையான கடவுள் இப்போ உங்ககிட்ட பேசுறதை நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் சும்மா பகட்டான, உங்களுக்கு தெரியும் தானே, பகட்டான புத்தகங்கள். இதுதான் உண்மை.
இது என்ன பத்தி உங்ககிட்ட கேட்கும் போது நான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கேன். ஆமா. நான் கூப்பிடுற குரலை கேட்கிறேன், அவங்க என்ன கூப்பிடும் போது நான் அவங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அதனால நீங்க உங்க மனசுல ஏதாவது வந்தா அது பதில் இல்ல, அது இங்க இருக்கணும். இதெல்லாம் கடவுளோட வார்த்தைகள். சரி, நான் பாக்குறேன். சரி, நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. சரி, நான் பாக்குறேன். சரி, நான் காட்டுறேன். கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க. நான் ஒண்ணும் மந்திரம் செய்யல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல, நீங்க மந்திரம் செய்யல. புத்தகம் எப்படி உண்மையானதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எல்லாருக்கும் உண்மையானது. அது உங்ககிட்ட மட்டும் இல்ல, அது எல்லார்கிட்டயும் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம். முதல்ல இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டினேன். உங்க மனசுல என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் உங்களோட வயசு என்ன? ஏன்னா வசனம் நான் நீங்க உண்மையிலேயே மரணத்தை விரும்பினீங்க அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. சந்திக்கிறதுக்கு மறுபடியும் அவர் இல்ல, அது மரணமே அவர் கிடையாது. அது சரி, நீங்க அதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே மரணத்தை விரும்பினீங்க. சரி, இப்போ நீங்க அவரை பார்த்துட்டீங்க. சரி, இது மரணத்தை பத்தி பேசுது. இப்போ நீங்க அதுன்னு எழுதணும், அவர்னு இல்ல. உங்க சொந்த கண்ணால. அப்புறம் நீங்க நடுங்குறீங்க. ஆமா, நீங்க வாழ்க்கையை கடந்து வந்திருக்கீங்க. ஆமா, இது உங்களுக்கு நடந்திருக்கு. ஆமா, வாழ்க்கை இல்ல இது உங்களுக்கு நடந்தது. உங்களோட கடந்த காலத்தை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க காட்டினீங்க. ஆமா, மரணத்தை விரும்பல. இல்ல நீங்க இல்ல ஒரு நிமிஷம் போருங்க. நீங்க உண்மையிலே இது கடந்த காலத்தை பத்தி பேசுது. நீங்க ஒரு முறை அப்படி சொல்ல போனா இந்த வசனத்தை விளக்குறதுக்காக நான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன். நீங்க உண்மையிலேயே மரணத்தை விரும்பினீங்க. ஆனா இப்போ நீங்க அதை பார்த்துட்டீங்க. அதாவது கடந்த காலத்துல ஒரு காலம் இருந்தது, நீங்க அதை பார்த்துட்டீங்க. உங்க கடந்த காலத்துல. நான் கடந்த காலத்தை பத்தி பேசுறேன். நீங்க உண்மையிலேயே மரணத்தை விரும்பினீங்க. நான் பாக்குறேன். இப்போ நீங்க அவரை பார்த்துட்டீங்க. பாருங்க, அவரைங்கிறது அது மரணத்தை குறிக்குது. அதோட பிரதிபெயர். மரணம்னா மரணமா? இல்ல, மரணத்தோட பிரதிபெயர். அது எப்படி அவர்னு இருக்க முடியும்? சரியா? சரி. அப்ப இப்போ நீங்க அது எப்படி அவர்னு இருக்க முடியும்? சரி. அப்போ இப்போ நீங்க மரணத்தை பார்த்துட்டீங்க, அப்புறம் நடுங்குறீங்க. நான் நடுங்கல. இல்ல மரணம் கொஞ்சம் கேளுங்க. மரணம்னா என்ன? நடுங்குறதுனா என்ன? நடுங்குறதுனா நீங்க அதை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம். இல்ல அதுதான் நடுங்குறது. இப்போ நான் இப்படி செஞ்சா நீங்க நகர்றீங்க, அதுதான் நடுங்குறது. சரி, எனக்கு தெரியாது. ஆமா, நான் இப்படி செஞ்சா அது இயல்புதான். ஆமா, ஆனா நீங்க நகரனா நீங்க நடுங்கல. மரணம் எனக்கு பயம் இல்ல. நான் முன்னாடியே மரணத்தை பார்த்திருக்கேன். அதுதான் அது சொல்லுது. நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னு. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க அதை பார்த்துட்டீங்க. ஆமா, ஒருவேளை இது வேற யார்கிட்ட அது பேசுதோ என்னவோ. இல்ல, நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னு அது சொல்லுது. மறுபடியும் நீங்க மரணத்தை உண்மையிலேயே மரணத்தை விரும்பினார். ஆமா, அப்புறம் அதுக்கு மேல ஒருவேளை வேற யாருக்காவது இருக்கும், எனக்கு இல்ல. ஆமா, இது கடந்த காலத்தை பத்தி பேசுது. உங்களுக்கு தெரியுது? ஆமா, உங்களுக்கு அது தெரியுதா? ஆமா, இது யார்கிட்ட பேசுது எனக்கு தெரியல. இது உங்ககிட்ட தான் பேசுது. அப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லுது. இப்போ நீங்க அதையும் பார்த்துட்டீங்க. சரி, அல்லாஹ்வோட நோக்கம் என்னன்னா சுத்திகரிப்பதே நோக்கம். இல்ல அதை பார்க்காதீங்க. இல்ல அது யார்கிட்ட பேசுதுன்னு பார்க்க முயற்சி. அது உங்ககிட்ட தான் பேசுது. என்னை பார்க்க விடுங்க. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். சொர்க்கத்திற்குள் நுழைவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? என்னை முடிக்க விடுங்க. இது மட்டும் தான் நான் கேட்பது. இதே எங்கள் சாட்சியம் இல்லாமல். இல்ல நான் உங்களுக்கு அது புரியாது. நான் உங்களுக்கு ஞானத்தை காட்டுவேன். அதுதான் முக்கியம். சரி, நீங்கள் உண்மையில் மரணத்தை விரும்பினீங்க. ஆமா, உங்களுக்கு முன்னால் முகமது ஒரு தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. அது வேறொரு வசனம். இது முதலில் உங்கள் வாழ்க்கையை பற்றியது. இப்போ பார்ப்போம். சரி, எப்படி மற்றும் ஏன் நீங்கள் உண்மையில் மரணத்தை விரும்பினீர்கள் என்று வாங்க. இப்போ இந்த ஒரு வசனத்தை பாருங்க. சரி, என்ன வசனம்? அது உங்களை தொடவில்லை. அதே மாதிரி மற்றவர்கள் ஏற்படும் உறுதியா நம்பலாம். இப்படிப்பட்ட மாறி வரும் நாட்களை நாம் மனிதர்களுக்கு மாற்ற. நீங்கள் ஏன் மரணத்தை விரும்பினீர்கள் என்பதற்கான காரணத்தை இது உங்களுக்கு நம்பிக்கையாளர்களை அறிந்து கொள்வதற்காகவும் உங்கள் தரப்பிலிருந்து தியாகிகளை சாட்சிகளாக ஏற்றுவதற்காகவும். தியாகி இல்லை, அரபியில் அப்படி இல்லை. அது சாட்சி. தியாகிங்கிறது தப்பான வார்த்தை. அரபியில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. சாட்சிகள். உங்களை நேசிக்கிறார், நேசிப்பதில்லை. உங்களை இல்லை. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுது. இந்த காயம் இல்லை. ஆமா, இது எல்லாரையும் பாதிக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அது சொல்லுது. ஆமா, அப்படிதான் அது. அந்த காயம் உங்களை பாதிச்சிருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா விஷயம் என்னன்னா, இதே மாதிரியான ஒரு காயம் மத்தவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட காயம் ரொம்ப எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்குன்னு. ஆமா, அல்லாஹ் சொன்னா இல்ல, இது மத்தவங்களுக்கு நடந்த மாதிரி. ஆமா, உலகத்துல புதுசா எதுவுமே இல்ல. ஆமா, நான் மத்தவங்களை சொன்னேன்.
இப்படிப்பட்ட நாட்களை நாங்க மாத்தி மாத்தி தருவோம். இப்போ கடவுளே மனுஷங்களை கஷ்டப்படுத்துறாரு, அவங்க நேர் வழியில நடக்கணும்னு. பாருங்க, விஷயம் என்னன்னா, எப்பவுமே அது சைத்தான் கிடையாது. சில நேரங்கள் அல்லாவும் உங்களை சோதனைக்குள்ளாக்குறாரு, கஷ்டப்படுத்துறாரு. நீங்க கேக்குறீங்க, கடவுள் ஏன் எனக்கு இப்படி செஞ்சாரு? ஏன்னா நீங்க எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யறதா நினைக்கிறீங்க, நடிகையில நீங்க எங்க ஏதோ தப்பு செய்றீங்க, அதனால அவர் உங்களை கஷ்டப்படுத்துறாரு. அதனால அது சொல்லுது, அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக மனிதர்களுக்கு இடையே இத்தகைய நாட்களை நாம் மாறி மாறி வர செய்கிறோம். அவர்கள் நம்பிக்கை கொள்ளவும், அவரே சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும். அதனால அவருக்கு தெரியும் அவர் நம்பிக்கையாளர்னு. மேலும் அவர் கடவுளுக்கு ஒரு சாட்சியா இருப்பாரு. அதனால இப்போ என்ன செய்தி, நாம என்ன செய்யணும்? அவர் உங்களை பாக்குறாரு, அவர் சொல்றாரு, நீங்க இதை செய்யணும். மனம் தளர வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம். நீங்கள் உண்மையாவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்களே வெல்வீர்கள். ஆமா ஆமா, நீங்க இதை மட்டும் செஞ்சா போதும், வெற்றி பெறுங்கள். வெளியே எங்கேயோ இந்த பழைய புக்க படிக்கிறதுல இல்ல, நீங்க ஏற்கனவே இதை பண்ணிட்டீங்க. நீங்க ஏற்கனவே இதுல மாஸ்டர் தான். ஆமா, ஆனா நீங்க இதுல இல்ல. அதனால இப்போ நீங்க இதை செய்யணும். சரி, கஷ்டம் இல்லை. இது ஒரு தெளிவான விஷயம். எனக்கு உங்ககிட்ட மொழி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க இறைவனோட ஒளி, இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒளி, இறைவன் கொடுக்கிற அந்த வெளிச்சம் எல்லா முஸ்லிம்களுக்கும் உங்ககிட்ட இருக்கிறது கிடைச்சா இந்த உலகம் ஒரு நல்ல இடமா இருக்கு. சைத்தான விரட்ட முடியாது, அவன் அவனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கான். உங்களால சைத்தான ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா இறைவன் அவன் அனுமதி கேட்டான். இந்த பெரும்பாலான மக்கள் எப்பவுமே தப்பான வழியில தான் போவான். அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, அது புத்தகத்து தெரியுதா? நான் சில வசனங்களை மட்டும் விலக்கி சொல்ல விரும்புகிறேன். பார், நீ பின்பற்றினால், நீ பொதுவான வழியை பின்பற்றினால், இதை நான் பார்க்கிறேன். பூமியில் உள்ளவர்களின் பொதுவான வழியை நீ பின்பற்றினால் அவர்கள் உன்னை அல்லாவின் பாதையிலிருந்து விலக்கி விடுவார்கள். அவர்கள் வெறும் யூகத்தையே பின்பற்றுகிறார்கள், அவர்கள் பொய் தவிர வேறொன்றும் சொல்வதில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன், அது உண்மைதான். எனவே பெரும்பான்மை இப்படித்தான் இருக்கிறது. உலகம் அதற்கே அவர்கள் ஏதோ ஒரு முட்டாளை பின்பற்றுகிறார்கள். ஆமாம், அவர்கள் நம்ம எல்லோரையும் முட்டாளாக்கவே இந்த ஜனநாயகத்தை கொண்டு வந்தார்கள். எனக்கு ஜனநாயகம் பெரும்பான்மை சார்ந்தது. எனக்கு ஜனநாயகம் பிடிக்காது. அது என்னவென்று தெரியுமா? இல்ல, நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு பெரும்பான்மையான மக்களை பின்பற்ற, அதுதான் சொல்கிறது. மக்களின் பெரும்பான்மையினர் எப்போதும் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள். நீங்கள் அதிகாரத்தை கொண்டு வந்தால், உங்களுக்கு தெரியும், ஜனநாயகம் பெரும்பாலான நாடுகளில் ஒருபோதும் வேலை செய்யாது. குரானின் சிறந்த மொழிபெயர்ப்பு எது? அவர்களிடம் அரபு மொழிபெயர்ப்பு வார்த்தைக்கு வார்த்தை இருக்கிறதா? எந்த நாட்டில்? அது குரான ஆங்கில விளக்க உரைக்கு பதிலா வார்த்தைக்கு வார்த்தை. நான் சொல்றது புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த புத்தகத்துல இங்க தண்ணி இருக்கு, இத பாருங்க. இந்த புத்தகத்துல இருக்கா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அப்புறம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சும்மா அழகான மொழியில மொழிபெயர்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலா அப்பதான் உங்களுக்கு விஷயம் நல்லா புரியும், எதுக்கு என்ன அர்த்தம். ஏன்னா விளக்க உரைங்கிறது அதோட அர்த்தம் பத்தின என்னோட கருத்து. ஆனா நேரடியான ஒரு இன்டர்லீனியர் இருந்தா உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையா தெரியும். என்கிட்ட கிரேக்க மொழிக்கு எப்படி இருக்கும். ஆனா பாருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு வசனங்களை காட்டினேன். இந்த அரபு எல்லா வார்த்தையும் நான் ஒண்ணு சொல்றேன், அரபியும் கல்தியமும் உண்மையிலேயே ஒரே மொழிதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதுல உள்ளடங்கள் இந்த புத்தகம் மட்டுமே. ஆமா, இதுல என்ன சொல்லியிருக்குன்னு யாருக்கும் தெரியாது, இருக்காதுதான். அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி யாருக்கும் தெரியாது. ஆமா, அது அங்க இருந்தது. ஆனா அவங்க கிட்ட புத்தகம் இருக்கு, அந்த வீடியோ அவங்க அதை அந்த மாதிரி காட்டுறது இல்ல. அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை தெரியாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அரசியல்வாதிகள், யூத அரசியல்வாதிகள், கிறிஸ்தவ அறிஞர்கள், இவங்க எல்லாருக்கும் இது ஏற்கனவே தெரியும். நிச்சயமா. ஆனா வெளியில சில விசித்திரமான கருத்துக்கள் இருக்கு. அவங்க மறைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் என்னோட அதாவது உதாரணத்துக்கு கடவுளை பத்தி இங்க பார்க்க முடியும். நான் என் கண்ணாடி போட்டுக்கிறேன். சரி, நான் வயசானவன். உங்களுக்கு உங்க வயசு என்ன? 54. எனக்கு 61 வயசாகுது. 4. ஓ, நான் உங்களை விட பெரியவன். அப்புறம் நான் சொன்ன லெக்சர்ஸ் இதோ கடவுள்
ஆமா ஆமா உங்க கடவுள். நான் ஏன் கடவுளை அடையாளம் காட்டணும்? மக்களுக்கு பல கடவுள் இருக்காங்க. இல்ல நீங்க அன்பை பத்தி பேசுங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு விளக்குறேன். அன்புங்கிறது மனிதர்களோட கடவுள். அன்பே ஒரு கடவுள் தான். அந்த உணர்வே கடவுளா மாறுது. நீங்க ஒரு வழிபாட்டை பத்தி சொல்றீங்களா? இது வேணாலும் சிலையா மாறிடும். ஆமா கடவுள். அதைத்தான் நான் உங்களோட கடவுள் யார் அடையாளம் காணுங்க. குர்ஆன்ல கடவுள் விளக்கி இருக்காரு. கூட ஒரு கடவுளா இருக்கலாம். ஆமா அததான் நானும் விளக்குறேன். காதலே கூட. ஏன்னா எதன் மீதான காதலும் எதையாவது ஒரு சிலையா அததான் உங்களோட கடவுளை அடையாளம் காணுங்க. நீங்க கடவுளோட உண்மையான உறவுல இருக்கீங்களா இல்ல உங்களோட காதல்லாம் கடவுள். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய ஆணா இருந்தாலும் நீங்க ஒரு வாதத்துல கடவுளோட ஒரு கூற்ற பார்க்கும்போது நீங்க ஆணா இருந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சா எப்போ ஆணா இருந்தாலும் இல்ல ஆனா இருந்தாலும் அப்படின்னு ஆமா அப்படின்னு அதுதான் உங்க கடவுள். நீங்க எப்பவுமே அதை சாக்க பயன்படுத்துறீங்க. ஆனா நீங்க சும்மா தப்பிக்கிறதுக்காக பலியாடாக்குறீங்க. மக்கள் வாழ்க்கையில அதுதான் செய்யறாங்க. ஆமா பெரும்பாலான மக்கள். அப்புறம் அங்க என்ன இதை சொல்ல விடுங்கள். வெறும் பகற்கனவு. இறைவனை விட நீங்கள் அதிகமாக நேசிக்கும் எதுவும் ஒரு சிலைதான். எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தையோ உங்கள் தந்தையோ இறைவனை விட அதிகமாக நீங்கள் நேசித்தால் அது ஒரு சிலைதான். ஒரு சிலைதான். உங்கள் கல்வியை இறைவனை விட அதிகமாக நீங்கள் நேசித்தால் சரி. அப்படியானால் இறைவன் இதில் விளக்குகிறான் மனித உளவியலை. அதாவது நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதில் நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இறைவனை நேசிப்பதாக நினைத்துக் கொள்கிறீர்கள். சைத்தானை பற்றி அடுத்த தலைப்பு. சைத்தான், இப்லீஸ். குர்ஆனில் இருந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்ராஹிமின் கனவு, மூசாவின் வேதம். இதில் சைத்தான் இருக்கிறான், இப்லீஸ் இருக்கிறான், அதில் மூசா மரியம் இருக்கிறார்கள். நான் சும்மா கொஞ்சம் நாம் விரும்பவில்லை. ஈசா, நான் ஈசாவை பற்றியும் பேசினேன், முகமதை பற்றியும். இப்போது நீங்கள் பார்ப்பது அல்லாஹ்வின் வேதம். இப்போது இவை வெவ்வேறு பண்புகள் இந்த ஒரே வேதத்திற்காக விவரிக்கப்பட்டவை. வேதம் என்ற சொல் குர்ஆனையும் குறிக்கிறது. குர்ஆன் என்றால் ஓதுதல், அது வேறு விஷயம். தவ்ராத்தும் இஞ்சியிலும் அதற்குள் இருக்கின்றன. ஹதீஸின் நிகழ்வு அதில் இருக்கிறது, ஞானம் அதில் இருக்கிறது, சுன்னத் அதாவது நடைமுறை அதில் இருக்கிறது, ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவியின் குறிப்பு இருக்கிறது, ஜபூர் சங்கீதங்களின் குறிப்பு இருக்கிறது. மொழி, மொழி என்றால் என்ன? மொழி ஏன் இருக்கிறது? மொழியை பற்றி ஏன் குறிப்பிடப்பட்டுள்ளது? நீங்கள் எனது விரிவுரைகளை கேளுங்கள். இதில் மிகச் சிறந்தது எது என்று எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எனது விரிவுரைகளை கேளுங்கள். சரி, உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அதை யாருக்காவது காட்டலாம் அல்லது என்னை நம்பலாம். நீங்கள் அதையெல்லாம் பார்த்து குறிப்புகள் எடுங்கள். நான் உங்களுக்கு எனது எண் எல்லாவற்றையும் தருகிறேன். என்னை தொடர்பு கொண்டு நான் எங்கே தவறு செய்கிறேன், எங்கே உங்களுக்கு சரியாக தோன்றவில்லை என்று சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஓத விரும்பினால் இல்லை, நீங்கள் அதை ஓதினால் ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஏனென்றால் நீங்கள் ஓதுவதற்கு முன்பே இந்த வேதத்தை கோடிக்கணக்கான மக்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அவர்களுக்கே அது புரிவதில்லை. ஏன் புரிவதில்லை? அவர்களிடம் அந்த ஆர்வம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதை தயவு செய்து ஒரு நிமிடம் விடுங்கள், ஒரு நிமிடம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் எனது விரிவுரைகளை கேட்டால் எனது ஒவ்வொரு விரிவுரையிலும் உங்களுக்கு ஆங்கிலம் அரபி ஆங்கிலம் அரபி ஆங்கிலம் இருக்கும். மேலும் நான் சிறு புத்தகங்களையும் தருகிறேன். குர்ஆன் ஈசா மற்றும் மரியம் பற்றி என்ன சொல்கிறது என்று. அது இங்கே இருக்கிறதா? இல்லை, கீழே இல்லை. அது இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது என்று மரியம் பற்றி. எனவே இதில் உள்ள வசனங்கள் குறிப்பாக இந்த தலைப்பை பற்றியவைதான். நாம் அதை திறந்து ஓதிய உடனே நீண்ட விளக்கங்கள் எதுவும் இருக்காது. நான் நேரடியாக விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவேன். நான் அதை பற்றி பெரிய அளவில் சத்தம் போட்டு பேசுவதில்லை. உலகிலேயே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து விரிவுரை தொடங்குவதற்கு முன்பே இந்த சிறு புத்தகத்தை மக்களின் கைகளில் கொடுக்கும் ஒரே நபர் நான் தான். இந்த தலைப்பு தொடர்பான வசனங்களின் ஆதாரங்களை நான் தருகிறேன். அவர்கள் அதை தாங்களாகவே சரிபார்க்கிறார்கள். விரிவுரைக்கு பிறகு அவர்கள் முற்றிலும் வியந்து போகிறார்கள். அவர்களால் அதை ஜீரணிக்க முடிவதில்லை. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை தேடுபவராக இருந்தால் நம்புங்கள், இறைவன் உங்களிடம் இந்த வேதத்தின் மூலம் பேசுகிறான். இன்று உங்களிடம் பேசியது போல. நான் ஒப்புக்கொள்கிறேன், அவர் அறிஞர் என்று. அப்படியானால் அவர் உங்களிடம் பேசினார், இறைவன் உங்களிடம் பேசினார், நீங்கள் கேட்கவில்லையா? நான் அதை ஓதி இருக்கிறேன். ஒரு மனிதனால் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, இறைவனின் வேதம் எப்போதும் இறைவனின். இல்லை இல்லை இல்லை, உங்களிடம் தான் கேட்கிறேன். ஒரு மனிதனால் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
எனக்கு தெரியவில்லை. இல்லை, நாம் உன்னை படைத்தோம். ஒரு மனிதனால் இதையெல்லாம் சொல்ல முடியும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? நாம் உன்னை மண்ணிலிருந்து படைத்தோம், அதிலிருந்து இதிலிருந்து என்று. இல்லை, எந்த ஒரு மனிதனும் அப்படி சொல்ல முடியும். அப்படியானால் இதை யார் எழுதியது? ஒரு மனிதனால் இதை எழுத முடியாது. எனவே இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் புரிதல் இறைவனின் சாரம் தான். பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் உங்களால் இறைவனை போல பேசவோ எழுதவோ முடியாது. இல்லை இல்லை, நான் அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் இது இறைவனின் வேதம் அல்ல என்று. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முஸ்லிம்களும் சிலவற்றை சொல்கிறார்கள். அதில் இறைவனின் வேதம் இருந்தால் என் கருத்துப்படி அதில் நன்மைகள் உள்ளன என்று நான் நம்புகிறேன். பைபிளில் நன்மைகள் உள்ளன, பைபிளில் நல்ல உண்மைகள் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் இது இறைவனின் வேதம் என்று உங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இறைவன் ஒருவன் தான். தர்க்க ரீதியாக உங்களிடம் பல வேதங்கள் இருக்க முடியாது. ஒரே ஒரு வேதம் தான் இருக்க வேண்டும். ஆனால் எந்த வேதத்தில் நன்மைகள் இருக்கிறதோ அந்த உண்மையை நான் மறுக்க மாட்டேன். முஸ்லிம் உலகில் ஹதீஸிலும் நன்மைகள் உள்ளன. ஆனா அது கடவுளோட புத்தகம் கிடையாது. ஒருவேளை இது கடவுளோட வாயிலிருந்து காதுக்கு தான் வெளிப்படுத்தப்படும். இந்த புத்தகத்துல இல்ல. ஒரு மனிதன் கிட்ட இருந்து அவனோட குழந்தைகளுக்கு கடவுள் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் கிட்ட இருந்து இந்த புத்தகம் மட்டும்தான் கடவுளோட ஒரே புத்தகம். எனக்கு ஏதோ என்ன சொல்றது வெளிப்பாடு கிடைக்குது நான் பேசுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இதெல்லாம் சும்மா முட்டாள்தான். எனக்கு ஒரு மனநலம் மட்டும்தான் தேவை. ஆனா நான் உங்களுக்கு இதை காட்டினா இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் கூட எனக்கு இதை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்டினா எனக்கு தெரியும். ஆமா, இது சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்புறம் உங்களோட செய்தி ஒரு நல்ல செய்தி இல்ல. எனக்கு உங்களோட செய்தி ஒரு நல்ல செய்தி. ஏன்னா பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. கடவுள் ஒருவரே, அதே செய்தி தான் ஆப்ரஹாம் கிட்ட இருந்து வந்ததுங்கிற எண்ணம் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இல்லை. சரி, அவன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்பா கிளம்புற நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுமே. ஓகே ஜாஃபி, இந்த உரையாடலுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல, தப்பா எடுத்துக்கல, நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, நான் கண்டிப்பா. சரி, இதை பேசினது அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.